நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லு. டூயிங். வாழை வீசிடுவாரு எங்க மன்னர். வீசுங்க மன்னர் பாப்போம். நாங்க வந்துட்டு ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம். ஜிம்முக்கு வந்து வியான் எங்க கூட தான் ரெகுலரா வரான். ஏன்னா வியானை வந்துட்டு விட்டுட்டு போறக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அவன் வந்து ஜிம்ல வந்துட்டு அங்க கோச் எல்லாத்தையுமே ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கான். அவன் போனான்னா அவன் பாட்டுக்கு ஜாலியா சுத்துவான். என்னைக்காவது ஒரு நாள் வந்து அவனுக்கு உடம்பு முடியாம இருக்கும், இல்ல கிராங்கியா இருக்கும். அன்னைக்கு மட்டும் ஒரு 10 minutes ரைம்ஸ் போட்டு கொடுக்க சொல்லி ரைம்ஸ் பாப்பான். மற்றபடி இப்படிதான் சுத்துவான். ஏதோ ஒரு டாய், டெய்லி ஒரு டாய் எடுத்துட்டு போவான். இவன் என்ன டாய் எடுத்துட்டு வரான் அப்படின்னு பாக்குறதுக்காக அங்க ஆர்வமா இருப்பாங்க. ஆல்பர்ட் ஏதோ சொல்ல விரும்புறார், ஆனா நான் வந்து அந்த பக்கம் திரும்ப முடியாது. ஏன்னா ஆல்பர்ட் வந்து டிரைவிங்ல இருக்காரு. இவன் என்ன டாய் எடுத்துட்டு வரான்னு பாக்குறதுக்காக ஆர்வமா இருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒரு டம்மியான டாய் தான் எடுத்துட்டு வந்திருக்கான். போனா கேட்பாங்க, ஏன்டா இது எடுத்து வந்த அப்படின்னு. ரிமோட் காரு, டாம்லாம் எடுத்து வந்து ஸ்மாக் போட்டு விளாண்டுட்டு இருப்பான். ஸோ சரி போலாம். போய் இன்னைக்கு வந்து வியானோட டே இன் லைஃப் vlog, வியான் என்னென்னலாம் பண்றான் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க போலாம்னு சொல்லு. அவரு நல்ல பரவச நிலையில இருக்காரு. இனிஷியல் டேஸில் அவனை ஜிம்முக்கு கூப்பிட்டு போகும்போது எங்களுக்குள்ளேயுமே ஒரு தயக்கம் இருக்கும், யாராவது குழந்தைய ஜிம்முக்கு கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்பர்ட் ஈவினிங் போயிட்டு நான் மார்னிங் போனாலுமே எங்களுக்கு கண்டென்ட் எடுக்கிற ஒர்க், ஆல்பர்ட்டோட ஒர்க் எல்லாமே சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் வந்து நாங்கள் 2 பேருமே ஒன்றா போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா டைம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒன்றா போவோம். ஆனால் வந்து வியான் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ஹெஸ்டேட்டடாக இருப்பான், யாரு கூடயும் போய் பேசவே மாட்டான். ஆனால் இப்போ வந்து அவனுக்கு எந்தெந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்குது, எதுக்குள்ளே பூந்து போகணும் எல்லாமே தெரியும். எதுலேயுமே அவன் இடிச்சுக்க மாட்டான். அவன் ப்ராப்பராக விளாடுவான், கரெக்டாக போவான், கரெக்டாக வருவான். அண்ட் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி வச்சுருக்கான். மேக்ஸிமம் எல்லாரும் ஹாய் வியான் அப்படின்னு போனோடனே தூக்குவாங்க. கோச் வந்து அவர் மற்றவங்க கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் இவன்கிட்ட பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். இவனும் வந்து வீட்டுக்கு வந்து கூட சொல்லியிருக்கான் ஒரு 2-3 நாள் மனோஜன்னா. இப்போ நாங்கள் வந்து ஜிம் போய் ஒரு 2-3 நாள் ஆச்சு அப்படின்னா அவனாக கேட்பான், அம்மா ஜிம் போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவனுமே புதுசாக யார் கூடயும் மிங்கிள் ஆகிறான், சோஷியலைஸ் ஆகிறான். அப்படிங்கிறதுனால நாங்களுமே வந்துட்டு அவனை ரெகுலராக ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தான். அண்ட் மற்ற ஜிம் எப்படின்னு தெரில, எங்கள் ஜிம்மில் வந்து ட்ரெயினர்ஸ் கூடவே நிற்பாங்க. அண்ட் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ தட் அவனுமே வந்துட்டு நல்லா ஜாலியாக விளாடுவான். பாட்டு வந்து அவன் போய் சொல்லுவான், எனக்கு இந்த பாட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டு போட்டதுக்கப்புறம் அவன் வந்து வைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஒரு சின்ன கிளிப் போடுறேன் எப்படி பண்ணுறான்னு பாரு. நேரம் காலை 12:30. காலை இல்ல, மதியம் ஆகிவிட்டது. ஓ மதியம் 12:30. இன்னும் தூங்காம சுத்திட்டு இருக்குது. தூங்குடா டேய் எலிக்குஞ்சே, தூங்கு. தூங்கவே மாட்டியா? கண்ணை மூடு. இரு இப்ப பாரு, தூங்கவே மாட்டியா? எதுக்கு அட்டி உதைக்கிற? தூங்கவே மாட்டியா? கொன்னா ஒரே குத்தா குத்திடுவேன் வாயிலே. அடுத்து சொல்லு, இன்னொன்னு சொல்லுவியே சொல்லு. மறந்துட்டாம்பா. பிச்சும்மா மூக்க நோண்டின்றுவான், கண்ணை நோண்டி எட்டி உதைக்கிறான்டி. உன்னோட மானம் போயிரும், மூடிக்கிட்டு படு. தூங்கடி கண்ணம்மா, தூங்கி கிடடி கண்ணம்மா, பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கா. அம்மா வருவா தூங்கிக்கோ, அப்பா சாப்பிடுவான் தூங்கிக்கோ, கக்கா போய்க்கோ. என்ன கருவ பிடிச்ச பாட்டுடா இது. தூங்குடா. இதெல்லாம் காதல கேட்க வேண்டியதா இருக்கு. தூங்குடான்னு உங்க டாடி சொல்றாரு. டைனி ஹியூமன். நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஒருத்தனுக்கு வந்து செருப்பு ட்ரெண்ட்ஸ் போனாலும் அங்க வந்து செருப்பு தூக்கிட்டு வந்துருவான், செருப்பு கடைக்கு போனாலும் செருப்பு தூக்கிட்டு வந்துருவான். அவன் சைஸே இல்லாம ஒரு சைஸ் வந்து சைஸ் வேணும்னு நிப்பான். சரின்னு சொல்லி அவன் சைஸை தேடி நம்ம வாங்கி கொடுத்துருவோம். இங்க பாருங்க தூங்குற காக்கிரமத்தை இதை வச்சிரே அம்மோ. அதை நான் ஆல்ரெடி பொடி போய் அங்க வச்சுட்டு வந்தேன், மறுபடியும் தூக்கிட்டு வந்துட்டான் சண்டை போட்டு. இது எதுக்கடா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிற? வந்து அவன் இப்ப தூக்கிட்டு சுத்தல, வச்சிரு ஒரு 2-3 மணி நேரமா இவன் தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கிறான். இப்படியேதான் கையில ஏதோ கோணி பைய மாட்டின மாதிரி மாட்டிட்டு. அங்க வச்சிரு, அங்கேயே வச்சிரு, அங்க இருக்கட்டும். அம்மு செப்பல வச்சிட்டு வந்து தூங்குவா. யாரும் எடுக்க மாட்டாங்க, அங்க வச்சிரு. இன்னைக்கு தூங்குன மாதிரிதான். செப்பல வச்சிட்டு வா. வேண்டாம் தான் நானும் சொல்றேன், அங்க வச்சிட்டு வா.
அங்க இருக்கு பாரு செப்பல், அங்க இருக்கான்னு பாரு. பார்த்துட்டா. சரி சரி நீ படுத்து தூங்கு. பெட்ஷீட்குள்ள போட்டு அமுக்கடி அப்படி அவனை. இன்னும் வேணும்னா என்கிட்ட இருந்தது ஒண்ணுதான் நான் கொடுத்துட்டேன். சரி தூங்கு, அழுகாத தூங்கு. வச்சிருந்தானே எங்க? இங்கதான் கிடக்குது, கண்ணுக்கு தெரியல அவளுக்கு. எங்க? சரி அழுகா, தூங்கு சாமி, தூங்குடி. சரி பாய் பாய். ஐயா இப்பதான் எந்திரிச்சாரு. சார் என்ன சார் பண்றீங்க? இப்பொழுது 4 மணி. 4 மணிக்கு எவனாவது சோறு திம்பானா மண்ணா? மன்னார் மண்ணா அவன் கத்தி எடுத்து தேங்காய் நோண்டி கொண்டு. அந்த கத்தி மொன்ன கத்தி தான், அதை வச்சு எதையுமே பண்ண முடியாது. சொல்ல முடியாது, பட் அது கூட வெட்டாது. நீங்க அது என்ன பண்றோமோ அம்மா பத்தி எடுத்து கொடுக்கற கூட. அம்மா அம்மா உனக்கு பத்தி எடுத்து கொடுக்கறேன். எட்டு ஒரு உத வச்சுன்னு வச்சுக்கோ. குடுறா அவளுங்க கத்திய. வேண்டாமா? அம்மா பத்தி எடுத்துறேன். அம்மா தேங்காய் எடுத்துறாளாம். குடு, அம்மாட்ட குடு. குடுடா. இங்க குடு, அம்மா உனக்கு மாட்டிக்கிட்டாடா. குடு. சரி இறங்கு கீழே முதல்ல. இல்ல பசி 4 மணிக்கு உச்சகட்ட பசியில இருக்கிறா. இப்ப சமாதானம் ஆயிடுவார். ஒரு 5 நிமிஷம் ஆகும். வயிற்று ரொப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் பாஸ் வில் பி ஓகே. பாஸ் பேபி IPC 72486 ரிப்போர்ட்டிங் சார். சார் ரிப்போர்ட்டிங் சார். சார் நால சார். This boy is accused sir. ஏட்டி வாச்சர் வேடா. ஏகடா தாக்க தூக்கி வீசின. நான் ஒன்னு கண்ட்ரோல் பண்றேன். நல்ல வேளை அதை கேட்ச் பண்ணிட்டேன். இல்லனா கண்டிப்பா நீ அழுதுட்டே இருந்தேன்னு வெச்சுக்கோங்க. சரி போய் சாப்பிடலாம். vlogல என்ன பேட் பாய் சொல்லிடுவாங்க. அந்த டாலின்னு ஒரு நாய் இருந்துச்சு. அது செத்து போய் 6 மாசம் ஆச்சு. இவன் டெய்லியும் போய் டாலின்னு. அங்க டாலின்னு ஒரு நாய் இருந்துச்சு. இப்போ அது இல்லை, அதுக்கு வேற வேற ஒரு டாக் இருக்கு. ஆனால் அவனுக்கு டாலிங்கிற நேம் தான் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதையே சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான். டேய் எலி குஞ்சு, டேய் வாடா இங்க வந்து லபக்குன்னு கையை பிடிச்சிட போகுது. நாங்க 2 பேரும் போறோம். பாய். ஏ வாடா பூட்டாண்டிடா, நம்ம போவோம் வாடா. அங்கேயே இரு நீ. டாடா. பாய்டா. வருதான் பாரு. பயங்கரவே கொஞ்சம் கூட கிடையாது. நின்று பாக்குறாங்க. அவங்க வீட்டு வாசல்ல உச்சா அடிச்சு விட்டான் ப்ரோ. ஓடுக்கடா.